பாக்குறீங்களே, சட்டமன்றத்துல சண்டை போடுறதுக்கு நாங்க பேசணும். இப்ப சட்டமன்றத்துல முதலமைச்சர் வந்து மௌன விரதம் இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் ஐபாட பார்த்து வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இதான் சட்டப்பேரவையா? மக்கள் பிரச்சனை மனசுல இல்ல, அதனாலதான் பார்த்து பார்த்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துல பேசுங்கயா அப்படின்னா வந்து எக்ஸ்தலத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. இதான் அரசியலா? மக்கள் பார்ப்பாங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் எங்களை தேடி வந்து கொண்டிருப்பார். வெற்றி எங்களை தொட ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை அனைவருக்கும் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரிய வைக்கும் வண்ணமாகத்தான் நடிகர் விஜய் வந்து இப்போ பதவியேற்றிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய ஆட்சி காலம் சொல்லும். உங்களுக்கு தெரியுதுல, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. 2500 ரூபாய் கொடுக்க முடியல, 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. உங்களால 2500 ரூபாயே கொடுக்க முடியல அப்படின்னா அண்ணஞ்சீர் எப்படி கொடுப்பீங்க? கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அண்ணஞ்சீரை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா தாய்மாம சீர் எப்படி கொடுப்பீங்க? தாய்மாம சீரே கொடுக்க முடியலன்னா தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து எந்த பேர்லாலும் ஏறிக்கலாம், எங்கனாலும் இறங்கிக்கலாம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்படிதானப்பா ஆட்சி பிடிச்சிங்க? 2500 ரூபாய்க்கு நொண்டி அடிக்கிறீங்களே, இலவச பேருந்து எங்க இருந்து கொடுப்பீங்க? அப்ப நீங்க தேர்தலில் வெற்றி பெற்று வென்றதுக்கு அப்புறம் தான் 10 லட்சம் கோடி கடன் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி தெரியாதா உங்களுக்கு? மக்களை நீங்க ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நீங்க கொடுக்குறீங்க. மக்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா விஜய்க்கு ஒரு வகையில வந்து நாங்க நன்றி சொல்லணும்.